பாண்டி ஸ்டார் டுடே எபிசோட். ராஜி நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் இப்போ அப்படின்றாங்க. என்னடி உண்மையை சொல்ல போகிற இவ? அத்தை, எப்படி கல்யாணம் நடந்தது, நாம் தான் அதை கல்யாணம் பண்ணி வச்சோன்றத இப்போ அவள் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்ல. என்ன நீ இப்போ சொல்கிற? அப்போ எல்லா உண்மையும் தெரிய வரப்போதா? கண்டிப்பாக தெரிய வர அத்தை. இல்லை இல்லடி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம தடுத்துடணும் அப்படின்னுவாங்க. உடனே சொல்ல போக்கவும் கதிர் இருந்துட்டு, ராஜி என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சைலண்ட். இல்லை கதிர், நான் இப்போ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, உண்மையை சொல்லி தான் ஆகணுன்றாங்க. இன்னைக்கு சொல்லிடலாம் நாளைக்கு சொல்லிடலான்ட்டு காலத்தை கழிக்கிறதை விட நம்ம இன்னைக்கு சொல்றது தான் சரியா இருக்கும்ட்டு எனக்கு தோணுதுன்றாங்க. நான் இப்போ உண்மையை சொல்ல தான் போறேன். என்ன உண்மை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்கவும் நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் சொல்றாங்க. நானும் கதிரோ காதலிச்சு தான் சொல்றீங்களே, ஆனா நாங்க அப்படி ஒரு கல்யாணம் பண்ணல காதலிச்சுன்றாங்க. நான் காதலிச்சது வேற ஒருத்தரை. யார? கதிரவா? கதிரை இல்ல, கண்ணன்ற ஒருத்தனை தான் நான் காதலிச்சேன்றாங்க. அதுக்கப்புறம் நல்லா நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் காதலிச்ச பிறகு. அப்புறமா அவன் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு சொன்னான். நீங்கள் வீட்லேயே கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால அவன் ஓடி போயிடலான்னு சொன்னான். நான் எவ்வளவோ பயந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஓடி போகிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு வர சொன்னான். நான் எவ்வளவோ முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அவள் கட்டாயப்படுத்தி எடுத்துகிட்டு வர சொன்னதுனால எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே அப்போ தான் தெரிஞ்சுதான் அவன் என்னை காதலிக்கல. என்னுடைய நகை பணத்துக்காக மட்டும்தான் அவன் என்னை காதலிச்சிருக்கான், என்னை ஆசைப்பட்டிருக்கான்ட்டு. அப்புறம் நகை பணம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். எவ்வளோ நாங்கள் பிரச்சனை பண்ணியும் அவன்கிட்ட இருந்து நகையை வாங்க முடியல. அப்போ தான் திருச்செந்தூரில் நான் கதிரை பார்த்தேன். அத்தையும் மீனாவும் கோவிலுக்கு வந்தாங்கன்னு. ஐயோ போச்சு போச்சு, மீனா ஒரு கோமதி உள்ளே போயிடுறாங்க. அத்தை, என்னத்தை உள்ளே வந்துட்டீங்க? ஏண்டி அவள் திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டா, கண்டிப்பாக நம்மளை போட்டு கொடுத்துருவா. ஐயோ அத்தை, பயப்படாதீங்க, இன்னைக்கு இன்னும் ஒரு ராஜி நம்மளை போட்டு கொடுக்க மாட்டாளோ அப்படின்னு தோணுது. நீ எப்படி அப்படின்னு நினைக்கிறேன்? எனக்கு அப்படிதான் தோணுது, வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வாங்க. அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் கதிர்கிட்ட வந்து எனக்கு நீ வாழ்க்கை கொடுக்குறியான்னு கேட்டேன். அவன் என்னவோ உன்னை வீட்டில் பேசி உன்னை விடுறேன்னு சொன்னான். ஆனால் நான் தான் கேட்கலான்னு வாங்க. அதுக்கப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு தான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து அவன் எனக்காக வந்து பொறுத்துக்கிட்டான்றாங்க. ஏன் நீங்கள் கூட கருத அந்த பணத்தை நகையை ஏமாத்திட்டான், என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் நான் சொல்கிறது மட்டும்தான் இங்கே உண்மை. நகை பணம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னதான் போலீஸ் அந்த நகை பாதி நகையை கண்டுபிடிச்சி தந்தாங்க. ஆனால் பேங்க்ல வைக்கிற விஷயம் நானாக தான் முடிவெடுத்தேன்னா, கதிர் நம்மளுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவனுக்காக ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் பேங்க்கை வைக்கிற விஷயம் கதிர்க்கு இப்போ தான் தெரியும்ட்டு ஒட்டுமொத்த உண்மை சொல்கிறாங்க. அப்போ தான் எம்மா என்னம்மா சொல்கிறேன், போய் தானே சொல்கிறேன். அப்போ தான் உன் மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், எல்லாரும் மேலே சத்தியம் பண்ணுறேன், நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்வாங்க. என்னடி அத்தை, ராஜி நம்மளோட விஷயத்த சொல்லலாத்த, அவன் நம்ம இதில் சம்மந்தப்படாத மாதிரி தான் சொல்லியிருக்கா அப்படியான்னு சந்தோஷப்படுறாங்க. செந்தில் உள்ளே வந்து என்னாச்சு? இல்லை வெளியே நடக்குதுல்ல, அந்த விஷயம் தெரிஞ்சு அத்தைக்கு பிபி அதிகமாகிடுச்சு, அம்மா ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை இல்லைடா, நீ வெளியே போய் பாடுற என்ன நடக்குதுன்னு வாங்க. அத்தை, நாமளும் வெளியே போகலாமாங்க அப்படின்னு வெளியே வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால எல்லாருமே ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இனி வந்து இந்த குடும்பத்தோட இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கையெழுத்து கும்புறனோடனே எல்லாரும் ராஜியோட ஃபேமிலியில வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. பாண்டிங்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, மாமா நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சு, கதிர்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மாமான்னு வாங்க. மாமா என்னாச்சு மாமா, எதுவும் சொல்லாதே போறீங்கன்றாங்க. இல்லைம்மா, நீ ரொம்ப தெளிவாக பேசி புரிய வச்சுட்ட, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது, எல்லாம் வேலையை பாருங்கன்னு வாங்க. மாமா கோவமாக போறாரா? இல்லைடா சமாதானமாக போறாருன்னு வாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கா.